வணக்கம். நான் உங்கள் மலரம்மா. இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறேன்டா பாட்டன் சீட்டில். இது எங்களுடைய தமிழ் கடை. இதுக்குள்ள ஸ்ரீலங்கன் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, அமெரிக்கன் ஃபுட்டு எல்லாம் இருக்குது. என்ன தேவையோ அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது. ஆல் நேஷன் ஃபுட் இந்த கடையினுடைய பெயர். இது வந்து பஸ்ஸில் இருந்து சிட்டியில் இறங்கி எங்கே இருந்து வாரீங்களோ சிட்டிக்கு இறங்கினா அங்கே இருந்து இங்கே இதில் வேற ஒரு 10 நிமிஷம் தான், 200 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இருக்குது. நடந்து வரலாம். வாங்கோ, வந்து வீடியோக்க போய் கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போம்மா. இவதான் இந்த கடையின் ஓனர். இந்த குளோஸ்டர்லாம் இருக்கிறா. எல்லாம் வந்தால் அவட்ட மலிவாக வேண்டி கொண்டு போகலாம். வந்து அவட இருக்கா கதைச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கலண்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்டா எல்லாம் வேண்டி கொண்டு போகலாம். மலிகை ஓடி வாங்கோ. இந்த கடையில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஜூஸ் வகை அத்தனையும் இருக்குது. என்னென்ன ஜூஸ் வேணுமோ அத்தனை ஜூஸும் இருக்குது. மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சகல ஜூஸும் இருக்குது. தண்ணி இருக்குது. மற்றது பீன்ஸ் வகைகள் எல்லாம் இருக்குது. கடலை இருக்குது. பீன்ஸு நீங்கள் பேக்கெட்டாயும் எடுக்கலாம், தனித்தனியாயும் எடுக்கலாம். எல்லா வித பீன்ஸும் இருக்குது. எண்ணெய் இருக்குது. பெரிய எண்ணெய் 10 லிட்டர் எண்ணெய், பெரிய எண்ணெய் பொத்துகள், ரெட் புல் இருக்குது. இங்கால வந்து இங்கால தேவையான பொருட்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சூப் உடனடியாக போய் பசிக்குதாண்டா உடனே சூப் எடுத்தாச்சு, சுடுதண்ணியை கொதிக்க வச்சாச்சு, போட்டாச்சு, மூடியாச்சு, அவிஞ்சது, சாப்பிட்டாச்சு. சிக்கன் சூப் எல்லாம், சிக்கன் சூப்பு, வெஜிடேரியன் சூப் எல்லாம் இருக்குது. பாருங்க, எங்களோட பாரம்பரிய உணவு மரவள்ளிக்கிழங்கு அவிச்ச சாம்பலோட சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சுவையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு முறை வந்த வேண்டி அவிச்ச சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்கள். வாங்க, நான் அவிச்சு தரேன், சாம்பலோட சாப்பிடலாம். நல்ல கிழங்கு இந்த கிழங்கு. இந்த நீங்கள் அள்ளியில் வேண்ட கிழங்கை விட இந்த கிழங்கு நல்ல உருவாக்கிழங்கு. இது வந்து டசின் ஜமேக்கன் மேலே சாப்பிட்ற ஆக்கள். ஜமேக்கன் தான் கூட வேண்டி சாப்பிட வேணும். நாங்களும் சாப்பிடலாம், இருந்தாலும் செய்து பார்க்கல தெரியாது. இதுக்கு இந்தியன் ஒனியன் மாதிரி, ரெட் ஒனியன், வெள்ளை ஒனியன். பங்களாதேஷ்காரர் சாப்பிட்ற மீன், பெரிய மீன், ரூபஸ், ருகு ருகு. இதுவும் பங்களாதேஷ்காரர் சாப்பிட்ற மீன் தான். இதுக்கு மீனுன்ற பேர் மிரகன். மிரகன் மீன். அவ்வளோ பெரிய பெரிய மீன் பாருங்க. நாங்கள் ஊரில் பார்த்துருக்க மாட்டோம் இப்படி மீன் எல்லாம். இது வந்து பெரிய கோழியில இருந்து வெட்டி எடுத்த சிறகு, அந்த செட்டை பக்கம் தேக்கி வீன்ஸ், தேக்கி வீன்ஸ். எனக்கு பேர் வரதில்லை, குறை நினைக்காதீங்க, புது பேர்களாக. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் எங்களுக்கு பேர் தெரியும். தெரியாது, நீங்கள் தெரிஞ்சவங்க நான் கொமெண்ட்ஸில் அனுப்புங்க. இது வந்து கவுஸ்கின் அமெரிக்கன் ஆக்கள் சாப்பிடுச்சு. இது கூடுதலாக அமெரிக்கன்மாருக்கு விருப்பம். அவங்க வேண்டி சாப்பிடுவாங்க. சூப் வைக்கிறது, மற்ற கறி வச்சு எங்களுக்காகவே வைக்கிற இதுகள் தெரியாது. நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடை தானே சாப்பிட்ட ஆக்களுக்கு இதுகள் தெரியாது. வந்து தேக்கி பீன்ஸில் ரோஸ்ட் பண்ணி வந்திருக்கு, ரோஸ்ட்டை. இதெல்லாம் அவங்களுக்கு அவிச்சு பொரிச்சு வந்திருக்குது. இப்படி கொண்டு அவங்க ஓவனில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. தேங்காய் இருக்குது, நல்ல மலிவு தேங்காய். வந்து விரும்பின ஆட்கள் புட்டுக்கு போட்டு அவிக்கலாம், வந்து வேணுங்க. இதெல்லாம் 10 கிலோ பேக்கு. உங்களுக்கு ஒரு பாட்டி வேண்டாம், இந்த பெரிய பெரிய பேக்கில் பண்ணி கொண்டு போகலாம். 10 கிலோ மலிவு, மலிவான விலையெல்லாம் இருக்குது. ஒன்றும் விலையாண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, வீட்டுக்கு தேவையான தும்பத்தடி இருக்குது, குட்டி அள்ளுறதுக்கு கஞ்சல் குப்பையெல்லாம் தேவையான பொருட்கள் இருக்குது. இது வேறு நாடுகளில் இருந்து வர வாழைப்பழம், ஆப்பிரிக்காவில் இருந்து வரும். பழுத்து தண்டா மஞ்சள் கலரை வரும். இப்போ கச்சியாக இருக்குது. மற்ற இது இந்த அமெரிக்கன் சாப்பிட்ற
பெரிய ஒரு வாழைப்பழம் மாதிரி தான். பொரிக்கலாம், நாங்கள் வெண்டி வட்டி வாழைக்காய் மாதிரி பொரிச்சு சாப்பிட்றது. இது வந்து ரகன் ஃப்ரூட், இதுவும் அதே தான். இது வெள்ளையாக இருக்கும் உள்ளுக்கு வெட்டினால், இது பிங்காக இருக்கும் வெட்டி உள்ளுக்கு, நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். கொய்யாப்பழம் இருக்குது, நல்லா எங்கெங்க இருந்து வருது, குயிச்சிலாந்து கென்னியாவில் இருந்து வரும் இந்த பழங்கள் எல்லாம். சுரக்காய் இருக்குது, வேண்டி கொண்டு சுகர் உள்ளாக்கள் அடித்து சுகர் உள்ளாக்கள் குடிக்கலாம். ஜூஸை அடிச்சுட்டு கருவேப்பமிலையும் போட்டு அடித்து ஜூஸை அடித்து கொடுத்தா சுகர் கொஞ்சம் குறையும். இது வந்து மஞ்சள், பச்சை மஞ்சள் அரைச்சி போட்டு முகத்துக்கு பூசலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு எடுக்கலாம் பச்சை மஞ்சள். இங்கே வேறுங்க இவ்வளோ பெரிய மாதுளம்பழம் உண்டு, உடைச்சா நல்லா ரத்த சிவப்பாக இருக்கும். இந்த மாதுளம்பழம் நல்லா இருக்கும். முந்திரிய பழம் இருக்குது, முந்திரிய பழம். நல்ல தோடம்பழம் இருக்குது, நல்ல மலிவாக வேண்டலாம். இது நல்லா உரிச்சு சாப்பிட்ற பழம், நல்லா இனிப்பாக இருக்கும். நான் முதல் காட்டினது அதை கரைச்சி குடிக்கிறது. இது உரிச்சு சும்மா சாப்பிட்ற பழம். இது வந்து கருவாயில் முரியாணி போடலாம், முரியாணிக்கு போட்டு சமைக்கிறது, இறைச்சிக்கு போடலாம். மற்றது நீங்கள் தேய்ச்ச பிளேண்டி ஊற்றிக்க அதுக்கு போட்டு கருவாகம் போட்டு குடிக்கலாம். நல்ல மருத்துவ குணம் கொண்ட சாமான்கள். இது வந்து சுடுதண்ணியில் போட்டு குடித்தால் உடம்பெல்லாம் குறையும். ஐசிர் மோசிஸ் இது போட்டு சுடுதண்ணிக்காய் போட்டு குடித்தா உடம்பு மெலியும். வயிற்றில் இருக்கிற வயிற்றுக்குள்ளுக்கு இருக்கிற கழிவெல்லாம் வெளியில் போகும் குடிச்சு கலந்தா. இதுக்கும் வந்து சோறல் சுடுதண்ணியில் போட்டு கலந்து குடிக்க நல்லது உடம்புக்கு. எல்லாம் நச்சுரல் மூலிகை சாமான், மூலிகையில் செய்யணும். 6 மாதத்துல இருந்து சாப்பிட்ற குழந்தை பிள்ளைங்க அம்மா சிரிலக்ஸ் நாங்கள் ஊரில் மண்டி பிள்ளைகளுக்கு தீத்துறது. அதே மாதிரி இது டின்னிலும் இருக்குது, பெட்டியிலும் இருக்குது, பெரிய டின்னும் இருக்குது. இங்கே இதில் பெரிய டின்னும் இருக்குது பாருங்க. பிள்ளைகளுக்கு தீட்டெல்லாம் வேண்டிக்கொண்டு நல்ல ஒரு சாமான். மயிலோ இருக்குது, பாலுக்கு போட்டு குடிக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்கலாம். இது நீட்டோ இருக்குது, நீங்கள் தேத்தண்ணி டீ போடுறாண்டா தேத்தண்ணிக்கு போட்டு கலந்து குடிக்கலாம். இதில் பெரிய டின்னும் இருக்குது, மேலே இருக்குது பெரிய டின்னுட்டு, அது மேலே பெரிய இசம் இருக்குது. இது வந்து பிஸ்கட். இது வந்து இந்த பொரி அரிசியில் செய்கிறது. அரிசியை பொரித்து சோழன் பொரி மாதிரி இது பொரி உருண்டைன்னு சொல்லுவினா, சின்ன பிள்ளைகள் வேண்டி சாப்பிடுவினா. இது வந்து பூசணிக்காய் கொட்டை உடைச்சி சாப்பிட்ற. இது வந்து சூரியகாந்தி பூவிൻ്റെ கொட்டை. இதை உப்பு போட்டு காய வச்சிருக்கணும். இதை உடைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்புக்கு. நல்லா உப்பும் உரைக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இதை சாப்பிட்டா பொழுது போகிறதுக்கு வெளியில் வண்டி கொண்டு வச்சு ஆக்களை இருந்து உடைச்சி சாப்பிட்றது. அதே மாதிரி நாங்களும் உடைச்சி சாப்பிட்றோம். நாங்கள் இது என்னண்டா இருக்குன்னு தெரியுமோ? தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது வந்து புளியம்பழம், இனிப்பு புளி, இனிப்பு சும்மா நாங்கள் சாப்பிட்ற பழம், கறிக்கு விடுறையில் நாங்கள் சாப்பிட்ற புளியம்பழம். இதுவும் சாப்பாட்டுக்கு போடுற ஒரு வகையான செடி. இது வந்து தாயுமண்டு சொல்கிறது. கூடுதலாக வெள்ளைக்கார வாசத்துக்காக சாப்பாட்டுக்கு போடுறோம். நாங்கள் கருவேப்பமில் போடுவோம். அதே மாதிரி அவங்க இதை உருவி கயக்கி சாப்பாட்டுக்கு போடுவாங்க வாசத்துக்கு. நல்ல நல்ல வாசம் நல்லா இருக்கும். பெரிய மிளகாய், கோழி அது அவனில் சிக்கன்கள் வெட்டிக்க இதையும் வெட்டி போட்டு கரட்டுகளோட இதையும் வெட்டி போட்டு அவிக்க விட்டு உருளைக்கிழங்கு கரட்டு இந்த மிளகாய் எல்லாம் போட்டு ஓவனில் வச்சு சாப்பிட மிக சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். இது எங்கட ஒரு பச்சை மிளகாய், கரைக்கு போடுற மிளகாய். இதுங்க பெரிய மிளகாய், கரைக்கு போட்டு குழம்பு வைக்க நல்லா இருக்கும். இது வந்து வெண்டிக்காய், எங்கட ஊர் வெண்டிக்காய். இது ஜமேக்கின்ற மிளகாய். ஒரு மிளகாய் போட்டாலே சரியான பயங்கர உரைப்பு. நாங்கள் போட்டு சாப்பிட்றதில்ல. ஒரு மிளகாய் போட்டு குத்தி போட்டு தான் இதை போட்டு கறி வைக்க வேணும், நல்லா அடிச்சுட்டு. அவ்வளோ உரைப்பான மிளகாய். இதுவும் இது உரைப்பு இல்லாத மிளகாய், சாதுவான உரைப்பு இல்லை. அதை நீங்கள் பொரித்து குழம்பு வைக்க
இதை போட்டு வைக்கலாம். நல்ல மிளகாய் இது இனிப்பாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு நினைக்கிறேன். ஊரில் வெங்காயத்தாள் என்று சொல்லுவோம், இங்கே ஸ்ப்ரிங் ஒனியன் என்று சொல்லுவாங்க. இவங்கள் இதை நறுக்கி கறிகளுக்கு போடுற மற்ற லூடிஸ் வைக்க போடுறது. இது நல்ல ஒரு சாப்பாடு கூட நல்ல சுவையாக இருக்குது. நல்ல ஒரு சாமான். நாங்கள் வெங்காயத்தாள் என்று சொல்லி அங்கே இதை கழிக்கச்சு வைக்கிற வெங்காய பூவைத்தான் நாங்கள் வறுக்கிறது. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாமான் தான். நம்ம ஊரு கோவா நல்லா பால் கறி வைக்க நல்லா இருக்கும், வறுக்க நல்லா இருக்கும், சாப்பாடுக்கு நல்ல ஒரு சுவையான சாமான். எல்லா வகையான லெமனும் இருக்கு, பச்சை இருக்கு, மஞ்சள் இருக்குது. இது நம்ம ஊர்ல விளையிற ஒரு பொருள் தான். கரெக்ட். நல்ல மலிவான சாமானுங்க. நம்ம ஊர்ல 2000 ரூபாய் வித்தது கரெக்டு. இங்க வந்து 25p 59p தான். 59%. இந்த பவுன்ஸில் வந்து 59 பவுன்ஸ், 59%, 25 அப்படித்தான் முந்தி வித்தது. இப்ப எல்லாம் கொஞ்சம் விலை கூடிட்டு. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களை ஊர்ல கக்கரிக்காய்ன்னு சொல்லி வெயில் நேரத்தில் அந்த உடுவில் ரோட்டில் போய்க்க ரோட்டு பக்கங்களில் விளைஞ்சிருக்கும். பிடுங்கி சாப்பிட்றோம் நாங்கள். வெள்ளரிப்பழம், பத்தாப்பழம், அதே மாதிரி இது ஒரு நீர் சத்தான சாமான். சலாட்டுக்கு போடுறது, சும்மா சாப்பிடலாம், கழுவி போட்டு கடிச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியான சாமான் இது. இது வந்து வத்தாளங்கிழங்கு. இது யமேக்கென்ற வத்தாளங்கிழங்கு. இது நம்ம நாட்டு வத்தாளங்கிழங்கு பெருசா இருக்குது. இதுக்கும் எங்களோட ஊர்ல விளையிறது ஒரு பொருள் தான் வத்தாளங்கிழங்கு. அது எங்கள் 2 ஃப்ரீவா வச்சுக்கிறாங்க. இதுதான் உண்மையான எங்கட ஊர் கிழங்கு. இது யமேக்கன் நாட்டில் விளையிற ஒரு கிழங்கு உண்டு. இந்த கிழங்கை கொண்டு தான் சீவிக்காயை விட்டு மாடிச்சு இதில் களி மாதிரி செய்து அவன் நாட்டு சாப்பாடு. இந்த கருவேலாக்கள் சாப்பிட்றது இதைத்தான் கூடுதலை. எங்களை போல அரிசி சோறு 2 குறைவு இந்த கிழங்கத்தான் காய வச்சு மாவாக்கி இடிச்சு சாப்பிட்றது. இதுக்கும் மண்ணில் விளையிற ஒரு கிழங்கு. எங்களோட ஊர்ல சிறு கிழங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கும் மண்ணில் விளையிற ஒரு கிழங்கு, சிறு கிழங்கு மாதிரி தான். இதுவும் சமைக்கிறதான் சாப்பாட்டுக்கு. அங்கே இருக்குது பெரிய பெரிய கிழங்கு, இஞ்சி கிழங்கு. ஊர்ல வந்து எல்லாம் சின்ன இருக்கும், இங்கே வந்து பெரிய பெரிய கிழங்குலாம் இருக்கும். இதில் இருக்கிறதெல்லாம் சமோசா வகைகள். மரக்கறி சமோசா, சிக்கன் சமோசா, ஒவ்வொரு வகையான சமோசாவும் இருக்கு. ரொட்டி வகை இருக்கு, வெங்காயம் மிளகாய் போட்ட ரொட்டி இருக்குது, போடாத ரொட்டி இருக்குது. நான் கொண்டு போயாச்சு, அடுப்பில் வச்சாச்சு, எடுத்தாச்சு, தட்டி வச்சாச்சு, எடுத்து சூடாக்கியாச்சு, வேலையால் போகிற கலைக்கு சாப்பிட்டாச்சு. கம்பல் உண்டை வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு. நாங்கள் வெட்டி சின்ன சின்ன வச்சிருக்கணும். நாங்கள் இங்கே சிப்ஸ்ன்னு சொல்றது. இதை சட்டியில் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு போட்டு பொரிச்சாச்சு. இப்போ எல்லாம் எண்ணெய் விடாமல் ப்ரேயர் வந்திருக்கு, அதில் கொட்டியாச்சு, சூடாக்கி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டாச்சு. ஈஸியான வேலை இல்லை. இங்கே நெருப்பு முட்டி, அடுப்பு முட்டி, விறகு வச்சு சமைக்க வேணும். இதெல்லாம் நாங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து உடனே வேண்டிக்கொண்டு பொரிச்ச பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு பாட்டி என்றால் வேண்டி பொரிக்கலாம். ஈஸியான வேலை. மினைக்கெடு கறி வச்சு சமைச்சு ரச்சியல் சமைச்சு மினைக்கிடாமல் ஓடி வந்தாச்சு, கடையில் வேண்டியாச்சு கொண்டு பொரிச்ச ஒரு பாட்டிக்கு எல்லாரும் கொடுக்கலாம். நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். வந்த ஒரு முறை வேண்டிக் கொண்டு பொரிச்சு பாருங்க. இதிலும் பல வகையில இருக்கு. ஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஃப்ரெண்டிலும் இருக்கு. இது மதனி என்ற ஒரு ஃப்ரெண்டு. மற்றது என்ன ஃப்ரெண்ட் இருக்கு, இது வெஜிடபிள் மரக்கறி. சிக்கனிலும் இருக்குது, நல்லா இருக்கும். சிக்கனும் நல்லா இருக்கும், மரக்கறியும் நல்லா இருக்கும். மரக்கறி சாப்பிடாதாக்கள் இதை வேண்டி கொண்டு பொரிக்கலாம். சிக்கன் வடையில் மரக்கறி தான். வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு செய்து வச்சுக்கிற சமோசா. இதுவும் நல்லா இருக்கும், வேண்டி கொண்டு சாப்பிட. பிள்ளைகளுக்கு
பொரிச்சு பானுக்க வச்சு கொடுக்கலாம், சும்மா சாப்பிடலாம். சொசைட்டி இது வந்து சிக்கன் சொசைட்டி. இது வந்து லேம்ப், ஆட்டில் செய்த லேம்ப், ஆடுகளில் செய்கிற இதுவும் சொசைட்டி தான். ஆட்டிறைச்சியில் செய்கிறது அரைச்சி பேக் பண்ணி கரம் இப்படி கொண்டு போய் பொரிச்சு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ரெடிமேட் சாப்பாடு, ரைஸ் சோறு, ஜமைக்கன்ற எல்லாம் கறிகள் சோறு எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. இப்படி கொண்டு சூடாக்கி சாப்பிடலாம். இதுவும் சிக்கன் டிக்கா, இதுவும் சூடாக்கி போட்டு கறி மாதிரி சோறு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. இது வந்து பேகருக்கு வச்சு சாப்பிட்றது, லேம்பில் செய்தது, லேம்ப் கிரில் பண்ணி இருக்குது பொரிச்சவடி. இது வந்து மாட்டில் செய்தது பேகர். இதுவும் பேகர் வச்சு பானுக்க வச்சு மனிஷ்க வச்சு சூடாக்கி போட்டு சாப்பிடலாம். எல்லாம் கொஞ்சம் காசு தான், எல்லாம் கணக்க விலைகள் இல்லை. 2-3 பவுண்ட்ஸ் விளக்க தான், கணக்க வராது. இதுதான் சிக்கன் பேகர். மெக்டனோஸ் வலிச்சா போய் வேண்டி சாப்பிடாமல் இந்த பனிசை மண்டியாச்சு, இந்த பேகரை மண்டியாச்சு கொண்டு சட்டியில் போட்டு சூடாக்கி ஈஸியாக சாப்பிடலாம். அவங்க எண்ணெய்க்க போட்டு பொரித்து தருவாங்க. நாங்கள் எண்ணெய் இல்லாமல் பொரித்து சாப்பிட்டா கட்டிடாது எங்களுக்கு உடம்புல. நல்லா இருக்கும். இதுதான் சிக்கன் தான். இது வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு சூடாக்கி சும்மா சோஸோட தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள், பெருக்கியாக்கள் எல்லாரும் சாப்பிட்றேன். நாங்கள் இதுகள் வேண்டி கொண்டே தான் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு சோஸோட சாப்பிட்றேன். என் பேர் எனக்கு வேலை விருப்பம் இதுகளண்டா. இதெல்லாம் ஜமேக்கன் மீன்கள், சில்வர் கட் எல்லாம் ஜமேக்கன் மாதிரி சாப்பிட்றது. கிங்விஸ் மாதிரி ஒரு மீன் உண்டு, இதை ஜமேக்கன் தான் கூட சாப்பிட்றது, நாங்கள் சாப்பிட்றதில்ல. இது வந்து மெக்ரல் மீன் பொரிச்சு சாப்பிடத்தான் நல்லா இருக்கும். இதை வெள்ளைக்காரர் எல்லாம் மார்க்கெட் பழிச்சா விற்பாங்க. இது இப்போ ஃப்ரோசனில் இருக்குது, ஃப்ரெஷ் ஆகியும் இருக்குது, வேண்டி கொண்டு பொரிச்சு சாப்பிடலாம். இது வந்து ஜமேக்கன் மாதிரி சாப்பிட்ற மீன் தான். எங்கட பிளாய் மீன் மாதிரி, இதுக்கு மாதிரி சிவப்பு மீன் பிளாய் மீன் மாதிரி அவங்கள தான் இது கூடுதலாக சாப்பிட்றது. இது வந்து சிலாப்பியா, பெரிய பெரிய மீன்கள் தூக்கி வெளியில் காட்ட இல்லாது. இது எங்கட ஊரில் வந்து அந்த குளம்பளிச்சா பிடிச்சு கொண்டு வந்து கிளிநொச்சி அங்கால விற்கிறவங்க இந்த மீன் சிலாப்பியான்னு பெரிய பெரிய மீன்கள், நிறைய மெலிவான மீன்கள் இதுகள். எங்களோட ஸ்ரீலங்கன் மிரக்கறிகள் ஃப்ரோஸில் இருக்குது, வண்டி கொண்டு போய் ஃப்ரோஸில் பால் கறி வைக்கலாம். வெண்டிக்காய் பால் கறி, பச்சை பட்டாணி ஃப்ரைட் ரைஸுக்கு போட்டு செய்யலாம். தேங்காய் இப்போ நாங்கள் ஊரில் திருவி எல்லாம் மினைக்கிடுவோம். இதில் இப்போ ஃப்ரோஸில் வருது, கொண்டை இலகை வச்சுட்டு தான் சம்பல் அரைக்கலாம், புட்டுக்கு போட்டு அவிக்கலாம். ஃப்ரோஸின் தேங்காய் பூ. இது வந்து மரவள்ளி கிழங்கு அப்படிக்க வேண்டி கொண்டு தான் நாங்கள் கறி வச்சு சாப்பிட்றோங்க. ஃப்ரோசின் இதெல்லாம் ஃப்ரோசின்லாம் இருக்கு. ஃப்ரோசின் கீரை, ஃப்ரோசினில் வச்ச கீரை. இந்த உள்ளி போட்டு உடைச்சு பேக் பண்ணி வருது, பேக் பண்ணி ஃப்ரோசினில் இருக்குது. இப்படியே வேண்டி கொண்டு போய் கறிக்கிட்ட வேண்டாம் இங்கே பாவிக்கலாம். இது இஞ்சியும் எல்லாம் அரைச்சி தான் கட்டியாக ஃப்ரோஸில் வருது. இப்படி எடுத்தோண்டு இறைச்சி கறிகளுக்கு போட்டு செய்கிறாண்டா ஈஸியாக ரெடிமேடாக செய்கிற சாப்பாடு எல்லாம் நீங்கள் போட்டு செய்யலாம். இது இஞ்சியும் முள்ளியும் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வந்திருக்குது. அதுவும் ஃப்ரோஸில் போட்டு வந்திருக்குது. ஒரு சின்ன பீஸாக எடுத்து நீங்கள் கறிக்கு போடலாம். இது வந்து சோழனும் பேக்கெட்டில் வருது, ஃப்ரோஸனில் வண்டி கொண்டு போய் அவிக்கலாம், சலாட்டுக்கு போடலாம். இதில் வெளியில் எடுத்து கையலாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம். இதில் இருக்கிற இந்த பேக்கெட்டில் இருக்கிற வந்து பங்களாதேஷ் மிரக்கறி மிக்ஸ் பண்ணி வந்திருக்குது. இதை கூடுதலாக பங்களாதேஷ்காரர் வேண்டுவாங்க தங்களுக்கு ஏற்ற சாமான.
மல்லி இலைய அரைச்சு சின்ன 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 பீஸ் கட்டிய ரோஸ்ல வந்திருக்குது. ரசங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் போடலாம். நல்லா போட்டா நல்லா வாசமா இருக்கும். இது எங்களோட ஒரு பச்சை மிளகாய இடிச்சு பேஸ்ட் ஆக்கி அதை நல்ல சின்ன சின்ன பீஸ் கட்டி ஆக்கி வந்திருக்குது. இதை இப்படியே வேண்டிக்கொண்டு நீங்கள் உரைப்புட்டு வேண்டாம் கறிகளுக்கு போட்டு சமைக்கலாம். மாங்காயும் இப்போ ஃப்ரோசனில் விரட்டு வாங்கிட்டுது. மீன் குழம்பு வைக்கிற இறால் குழம்புக்கு வேண்டிக்கொண்டே அவசர தேவையான ஆக்கள் வேண்டிக்கொண்டே போட்டு குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு, இறால் குழம்பு, மாங்காய் சம்பலுக்கெல்லாம் நல்ல ஒரு சாமான். இதில் இருக்கிறது எல்லாம் ஒரு வகையான தேயிலை வகைகள். என்னென்ன இதுக்கு உங்களுக்கு உடம்பு இழைக்க வேணுமோ, உடம்பு மெலிய வேணுமோ, அதுக்கு ஏற்ற தேயிலைகள் தான் இதில் இருக்கிற தேயிலை எல்லாம். இது நோமலா பிளேண்டிக்கு போடுற தேயிலை. நாங்கள் மற்றது முழுக்க மூலிகை போட்டு அரைச்சி வந்த தேயிலை. தேனில இருக்குது, தேனில இருக்கு, மாதுளம்பழ பூவில் இருக்கு, இஞ்சியில இருக்குது. இஞ்சியெல்லாம் பேஸ்ட் பண்ணி புதினா இலையில செய்திருக்கிறோம். மென்திலி என்று சொல்றது புதினா இலையில. கிரீன் டீ இதை குடித்தால் இரவில் சாப்பிட்டு பிறகு குடிச்சுட்டு படுத்தா கொஞ்சம் உடம்பு லேசா இருக்கும், வயிற்றால போகும். சுவர் உள்ள ஆக்களுக்கு பாவக்காயில செய்த தேயிலை இதை கொண்டு போட்டு சுவர் உள்ள ஆக்கள் குடிக்கலாம். இன்னைக்கு போகும்போது நானும் எடுத்துண்டு பாவக்காய் தேயிலை குடிச்சு பார்க்க போறேன் சுவருக்கு எப்படி இருக்கண்டு. இருக்கிறது இஞ்சி கிழங்குல செய்த தேயிலை, சைனீஸ்காரத்த தேயிலை. இது சீனி தேயிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கு. இப்படியே கொண்டே போட்டுட்டு சுவர் ஒன்றும் போட தேவையில்லை. இப்படியே போட்டு நீங்க டீ குடிக்கலாம். நல்லது, உடம்பு கொஞ்சம் லேசா இருக்கும். நான் பெரிய பேக்கெட் கொண்டே குடிச்சேன். நான் நல்லா இருக்குது. காலமேயும் இரவும் குடிக்கலாம் வேறு பேக்கெட்டு. அதை எடுத்து தரணும். இதுவும் இதை தேயிலை நோமலா குடிக்கிற தேயிலை. நாங்கள் பிளேண்டி போட்டு குடிக்க நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த தேயிலை ஏலக்காயில் செய்த தேயிலை நல்ல வாசமாக இருக்கும். போட்டு குடித்தா ஏலக்காய் வாசம் அடிக்கும். இதுவும் தேயிலை தான். இந்த மசாலா டீ போட்டு குடிக்கிற நீங்களை வேண்டிக் கொண்டு இருக்கா போட்டு குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இது நான் தான் பார்க்குறேன். இஞ்சியில செய்த ஒரு பானி மாதிரி. இருமல்கள் வந்தா குடிக்க நல்லா இருக்கும். இருமல் தொண்டை கடிக்கிறாக்கள் இதுகளுக்கு குடிக்க இது நல்ல ஒரு பானி மாதிரி நல்லா இருக்கும். இது தேன். எங்களோட ஊர்ல நாங்க பொந்தில மரத்தில் எடுப்போம். இவங்கள் இங்க தேனை வளர்த்து எடுக்கிறாங்க. தேனை கூடு கட்டி வளர்த்து தன் இந்த எடுக்கிறாங்க இந்த தேனை. ஆனால் நாங்கள் நல்ல தேன்கள் இது. எங்களோட ஊர்ல சில விளத்தை சக்கரை பானிங்க எங்க அஜியாக மாற்றிருக்கிறாங்க. நான் 3-4 தரம் வேண்டிய மாற்றிருக்கிறேன் தேன். இந்த ரோட்டு வலிச்சா விற்கிற தேன் என்று சொல்லி அது வேண்டாம் கூட. இது நல்லவங்கள் இயற்கையாக செய்து விற்கிறாங்க. கரும்புல செய்த ஏம் இருக்குது, கொய்யாப்பழத்துல செய்த ஏம் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரெண்டிலும் இருக்கு. இல்லை இது ஸ்ட்ராபெரியில இருக்குது. இது இங்க வெள்ளைக்காரட்ட காஃபி நல்லா சரியான இதா இருக்கும். காஃபி என்னன்னு சொல்றோம், சரியான கைப்பா இருக்கும் இந்த காஃபி. தாங்க இது பேரிச்சம்பழத்துல செய்த ஒரு சிரப். இதை நீங்க டீ குடிக்க இந்த சிரப்பில் விட்டு சீனி ஓடாமல் இதை விட்டு குடிச்சிங்களா தேயிலைக்கு இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரெண்டிலும் மிக்சர் இருக்குது.
இந்தியாவில் இருந்து வரும், ஸ்ரீலங்காவில் இருந்து வரும் நல்ல மிக்சர்கள். இது வந்து பிஸ்கட், வறுத்த பிஸ்கட். நாங்கள் காய்ச்சலுக்கு வேண்டி சாப்பிடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ? அந்த பிஸ்கட் தான் இது. கூடுதலாக நாங்கள் இதுதான் ஊரில் வேண்டி சாப்பிட்றோம். நாங்கள் இந்த பிஸ்கட் காய்ச்சல் உடனே மிடத்தான் வேண்டி சாப்பிடுவோம். இப்போ இங்கே எல்லாம் பெட்டியில் வந்திருக்கு. இதில் இருக்கிறதெல்லாம் கேக்கு வகைகள், எல்லாமே கேக் தான். இதுவும் வறுத்த பிஸ்கட், இனிப்பு, சரியான இனிப்பாக இருக்கு இந்த பிஸ்கட். பாதாம் பருப்பு, பொழுது போகிற நேரம் சும்மா வடிகளை பாக்களை போகிற நேரம் வண்டி கொண்டு அங்கே இருந்து பொழுதுபோக்குக்கு சாப்பிடலாம். பாதாம் இதில் இந்த இதில் எல்லா வகையிலும் இருக்குது. கஜுவில் இருக்குது, எல்லாம் கஜுவில் இருக்குது. பூசணி வட்டாப்பழத்தில் வார கொட்டி எடுத்து காய வச்சு நட்ஸாக வருது. பொழுதுபோக்குக்கு வேண்டி கொண்டு சாப்பிடலாம். இது பீஸ்டா, இது பீஸ்டா கொட்டை உடைச்சு போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும், மலிவான விலை. ஆனால் காசுகள் இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு தான். இது வந்து என்ன, அந்த பச்சை முந்திரிய பழத்தில் இருந்து, கொட்டை இல்லாத முந்திரிய பழத்தில் இருந்து அதை காய வச்சு எடுத்தது. இது கூட கேன்சர்காரருக்கு தேடி வாங்குறது. நானும் இது தேடி தெரிஞ்சேன்னா நீங்க இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில இருந்து ஆர்டர் பண்ணி உள்ள எடுத்தேன் நான். இது வத்தல் இப்ப இங்கேயும் வந்து விட்டு இந்த வத்தல். இது கூட கேன்சர் உள்ள ஆட்கள் வேண்டி இதை சாப்பிடுங்க. கொட்டை இல்லாத இது நல்லது கேன்சருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பாத்திரங்கள், பெரிய பெரிய சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் இருக்குது. வேறு விலையிலும் இருக்குது. பொரிக்கிற சட்டி இருக்குது, கறி சமைக்கிறது இருக்குது, பிரித்து பொரிக்கிறது இருக்கு, உருளைக்கிழங்கு பொரிக்கிறது இருக்குது. இங்காலும் இருக்குது பெரிய பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து இளநீ வகைகள் எல்லாம் வெயில குடிக்க நல்லா இருக்கும். எல்லா விதமான இளநீயும் இருக்குது. புளியில கூட யூஸ் வருது, புளியம்பழத்துல யூஸ் அடிச்சு வருது. கொய்யாப்பழ ஜூஸ் இப்ப இந்த அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைகளை கொடுக்க நல்லது. கொய்யாப்பழம் சுகர்காரர் குடிக்கலாம் இந்த ஜூஸ். இது எல்லா வகையான ஜூஸும் இருக்குது. எல்லாம் இந்த வெள்ளக்காரத்தை ஜூஸோ, எங்கட ஜமேக்கன் ஜூஸோ, ஸ்ரீலங்கன் ஜூஸோ, எல்லா வகையான ஜூஸும் இருக்குது. இதுல இருக்கிறதெல்லாம் ஜமேக்கன் பியர், ஜமேக்கன்காரர் குடிக்கிறது. நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும், தைரியமா இருக்கும் என்று சொல்லுவாங்க இதை குடிச்சு விட்டு. எல்லாம் குடிக்கிற ஒரு பால் எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்குது. சாக்லேட்டில் இருக்குது, பாலில் இருக்குது, தேங்காய் பாலில் செய்த இருக்குது. எல்லா ஒவ்வொரு விதத்திலையும் இந்த யூஸ்வல் இருக்குது. கூடுதலாக வெள்ளக்கார தான் வேண்டி குடிப்பாங்க. இது ஜமேக்கன் சாப்பாடு. நாங்கள் பட்ரிஸ் செய்யுமா போல பட்ரிஸ் மாதிரி செய்து உள்ளுக்கு பேக் பண்ணி சிக்கனில் செய்து பட்ரிஸ் மாதிரி தான் ஜமேக்கன் ஆக்கள் சாப்பிட்றது. உள்ள உருளைக்கிழங்கு சிக்கன்கள் வச்சு செய்திருக்கிறாங்க. இது கோழியில் செய்த வத்தல் உரைப்பாக இருக்கும். கூடுதலாக வேண்டி கொண்டு போய் ஆல்கஹால் குடிக்கிற ஆக்கள் சாப்பிடுவேன். இது பாலில் செய்கிற தண்ணி, பாலில் காய்ச்சி திரைய விட்டு செய்து தண்ணீரை எடுத்து நாங்கள் கொண்டு போய் வீட்டில் பன்னீர் கறி வைக்கிறோம். நாங்கள்
நல்லா பன்னீர் பிரட்டல் கறி வைக்க நல்லா இருக்கும். பெரிய மிளகாய்கள் எல்லாம் போட்டு பிரட்டலை வச்சு விட்டா நல்ல கறி. எல்லாம் சீஸ் வகையால் பானுக்கு வச்சு சாப்பிட்ற சீஸ், பேருக்கு பானுக்கு வச்சு சாப்பிட்ற சீஸ். பண்டியில் செய்த ஹேம் பானுக்கு வச்சு சாப்பிட்றது. இது கோழியில செய்தது. இதுவும் கோழியில செய்த ஹேம் பானுங்களுக்கு வச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். இதுவும் எங்கட பன்னீர் மாதிரி. இதுவும் ஜமேக்கன் ஒரு சாப்பாடு, ஜமேக்கன்காரர் சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு வகையான சாப்பாடு. இதெல்லாம் யோகட், சீனி போட்டு யோகட் சாப்பிடுங்கள் பிள்ளைகள். சோறுக்கு போட்டு சாப்பிடுவோம். எல்லாம் யோகட் வகைகள் இல்லாவே பால் வகைகள். இது 149 தான். சிக்கனில் செய்திருக்கிறாங்க. இதை வேண்டிக் கொண்டு சின்ன பீஸ் ஆக்கி சாப்பிட, சும்மா சாப்பிட நல்லா இருக்கும். இது மாட்டில் செய்த சொசைட்டி. இது மாட்டில் செய்த, இது கோழியில செய்தது. வேண்டிக் கொண்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பெரியாக்களும் சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். இப்போ இங்கே முஸ்லீம் மக்களுக்கு ரமதான் நடக்குது. அதுக்காக இப்போ இனிப்பு வகைகள் கூட வருது. இது பூந்தி லட்டு, இது குலாப் ஜாமில் செய்தது, பவுடர் எல்லாம் போட்டு வந்திருக்குது. கூடுதலாக இங்கே ரமதான்னு சொன்னால் 45 நாள் அவர்கள் இதுகள் தான் சாப்பிடுவாங்க, இனிப்பு வகையால். இதுதான் கூட விலப்படும். இப்போ பாருங்க, மண் சட்டியில் யோகத்தான், அதுக்கு இனிப்புகள் போட்டு கலர்கள் போட்டு இப்போ இந்த ரமதானால கூட வருது. வேண்டிக் கொண்டே சாப்பிடுவாங்க. முள் இல்லாத கருவாடு, உப்பு கருவாடு, சரியான உப்பு, நல்லா இருக்கும். உப்பு கருவாடு ஊற வைத்த சோறு ஊட்டி விட வருமா எனக்கு பாருங்க. அப்ப வேண்டிக்கொண்டுவே நீங்களும் இந்த உப்பு கருவாடு வேண்டிக்கொண்டே சாப்பிடுங்க. இது கொரியண்டல், ரசத்துக்கு போடலாம், சம்பளம் அரைக்கலாம், சாப்பாடுகளுக்கு நல்லா தூளா வெட்டி போட்டு ஃப்ரைட் ரைஸ் போட நல்லா இருக்கும். இந்த கீரை வேண்டிக்கொண்டே நான் புட்டை விற்கிறேன். நான் நல்லா இருக்கும். புட்டுக்கு போட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வெள்ளை மாவுக்கு புட்டை விற்க நல்லா இருக்கும். கறியாயும் சமைக்கலாம். நாங்கள் ஊரில் தேங்காய்ப்பு வெங்காயம் மிளகாய் போட்டு மசிச்சு சாப்பிடுமா போல அப்படியும் சமைக்கலாம். நல்லா இருக்கும். மிந்திலன்னு சொல்றது, நீங்கள் பிளேன் டீக்க போட்டு குடிக்கலாம். தடிமன் காய்ச்சல் வந்தால் பிளேன் டீல போட்டு குடிக்கலாம். மற்றது 4 மிளகாயும் வெங்காயம் எல்லாம் போட்டு சும்மா சாதுவை எண்ணெயில் வதக்கி போட்டு சம்பல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு நல்லது. ஒரு ஆக்கள் கூட வேண்டா 2 கட்டு வேணும், இல்லையாண்டா ஒரு கட்டில் நல்ல சம்பல் அரைச்சா நல்ல வாசமாக இருக்கு. நல்ல சம்பல் கூடுதலாக இதை நீங்கள் வேண்டி மல்லியிலையும் சேர்த்து அரைச்சி பாருங்க, நல்லா இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் ராட்டி எடுக்கணும், நிறைய விடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு விட்டு அதுக்கு மிளகாய், புளி, உப்பு, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ராட்டி போட்டு மிக்சியில் அரையுங்கோ, நல்ல ஒரு சம்பல். கத்தாழை நாங்கள் முந்தி ஊரில் பார்த்துட்டு காலால் தள்ளி விடுற கத்தாழை இப்போ இங்கே எல்லாம் காசாக இருக்குது. அங்கே நாங்கள் திரும்பியும் பார்க்க மாட்டோம் ஊரில் இந்த கத்தாழை. இப்போ முகத்துக்கு போடுறதோ, கேன்சர்காரர் அதைக்கு இதை சீவி போட்டு க்ளீன் பண்ணி போட்டு உள்ள ஜெல்லி எடுத்து கேன்சர்காரருக்கு யூஸ் அடித்து கொடுக்க நல்லா இருக்கும். இப்போதான் இதை பற்றி யாரும் விளங்குது, எங்களுக்கு ஊரில் விளங்குறதில்ல. ஆனால் இதை விட பெரிய கத்தாழை எல்லாம் இருக்குன்னு நாங்கள் காடு வலிச்சா பார்த்துட்டு என்னத்துக்கு கண்டுபிட்டு வாரது. இப்போ இது இந்த விலையை கேட்க பெரிய ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு பாட்டிக்கு தேவையான பிளாஸ்டிக் கப்புகள், டீ கப்புகள் எல்லாம் இங்கே பாருங்க, ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலுக்கு இருக்கீங்கால டேக்அவே பாக்ஸுகள் எல்லாம் இருக்கு. டேக்அவே எடுக்கிற ஆக்களுக்கு பாக்ஸுகள் இருக்கு. இப்போ இனி சமர் தொடங்கிட்டு இதுகள் எல்லாம் தேவை வரும். பாட்டிகள் செய்யறதுக்கு எல்லாம் இதுகள் இறைச்சிகள் எல்லாம் பிரட்டி வைக்க நல்ல டேக்அவே பாக்ஸுகள் இருக்குது. கச்சான உடைச்சு பேக் பண்ணி வருது, கொண்டு போய் சட்டியை சூடாக்கி வறுத்து சாப்பிட நல்லா இருக்கும். கச்சான், மற்றது கச்சான், எள்ளு, பயறு, சோளன் எல்லாம் கலந்து வறுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்து போட்டு எல்லா வகையான பயறு, கடலை, பொட்டுக்கடலை,
கடலை பருப்பெல்லாம் வறுத்து போட்டு புரிய அரிசி மாதிரி பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். வறுத்து பவுடரை அரைச்சி போட்டு தேங்காய் பூ போட்டு குழைச்சி கொடுக்கலாம். நல்லா இருக்கும். பெரிய பப்படம் இருக்குது, பெரிய பெரிய பப்படம். ஒரு வகையான அப்பளம்தான். இந்த பப்படமும் எண்ணெய்க்க போட்டு பொரிய பூ மாதிரி வரும். நல்லா இருக்கும். இதில் இருக்கிறது சோஸ் வகை, ஒவ்வொரு விதமான சோஸும். இது இருக்குன்னு உருளைக்கிழங்க பறித்து போட்டு தொட்டு சாப்பிடுவேன் எல்லாம். பாருங்க, கபாப் சோஸ், சிக்கன் சோஸ், சமோசா சோஸ், இல்லை பானிபூரி. இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கள். பானிபூரிக்கு ஒரு சோஸ் ஒன்று காய்ச்சிட்டு இதுக்கு உடைச்சி போட்டால் கல்லுக்கு விட்டு சாப்பிட்ற ஒரு 2 மிளகாயும் மிண்டிலையும் மல்லியிலையும் அரைச்சி தண்ணி ஆக்கி போட்டு இதுக்குள்ள விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இதை எங்கட சனம் அடிபட்டு வேண்டி சாப்பிடும். பானிபூரிக்கண்டா இந்தியாவிலாம் ஃபேமஸ். இது கலப்பின் பீஸாக்கு போட்டு சாப்பிட்ற, பீஸாக்கு மேலே போட்டுவிட்டு ஓவனில் வச்சு சாப்பிட்ற. இது ஒலைஃப் காய், சும்மாவும் சாப்பிடலாம். சும்மா நல்லா உப்பாக இருக்கும், உப்பு புளிப்பும் எல்லாம் நல்லா இருக்கும். இது குஸ். இதை சுடு தண்ணியில் கொதிக்க விட்டுவிட்டு போட்டு கொட்டி அவிச்சு சோறு மாதிரி வடித்து போட்டு இதுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, மற்றது மிளகறிகள் எல்லாம் பொரித்து போட்டு உப்புமா மாதிரி கிண்டி சாப்பிட நல்லா இருக்கும். சூடா கருவாடு, நெத்தலி கருவாடு, மிளகறிகளை போட்டு சமைக்க நல்லா இருக்கும். சூடா கருவாடு பொரித்து சாப்பிட நல்லா இருக்கும். எண்ணெய் சூப்புக்கு விட்டு பாவிக்கிற எண்ணெய், சூப்பு விடலாம். எல்லாம் பாஸ்மதி அரிசி இருக்குது, பாஸ்மதி இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது. ஒவ்வொரு கொல்டன் இருக்குது, ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு அரிசியும் இருக்குது. நல்ல அரிசியா 5 கிலோல இருந்து 10 கிலோ மட்டும் இருக்குது. 1 கிலோ இருக்கு. பல வகையான அரிசியும் இருக்கிறதெல்லாம் அரிசி வகை எல்லாம். 1 கிலோ அரிசியில 1 கிலோ அரிசி பாஸ்மதி இருக்குது, 10 கிலோ இருக்கு, 20 கிலோ இருக்கு. பல மாதிரியும் உங்களோட விரும்பினபடி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொள்ளலாம். நூடில்ஸ் இதில் சிக்கன்ல செய்தது. இது உரைப்பு இல்லாத சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது. இது சைனீஸ் நூடில்ஸ். இதை சாப்பிட்டா டொய்லெட்டுக்காக இருக்க வேணும். அவ்வளோ உரைப்புண்டா உரைப்பு, கண்ணால மூக்கால ஊத்துணும். நாங்கள் ஒரு கவலை கொண்டு சாப்பிட்டு விட்டு சரியான உரைப்பு தாங்க இல்லாத உரைப்பு. நல்லா நூடில்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் உரைப்பு கூட. ஒரு வகையான நூடில்ஸ் தான் இது. தேசிக்காயில் செய்தது. இதில் உரைப்பு குறைவு. சின்ன பிள்ளைகள் பார்த்தா ஹொட் நூடில்ஸ். எங்கட வீட்டில் இது சின்ன பிள்ளைகள் வேண்டி கூடுதலை சுடு தண்ணி விட்டு சாப்பிட்றது. எங்கடைய ஆக்கள் சிவல் பாக்கு இருக்கு. சிவல் பாக்கு கோயில்களுக்கு தேவைக்கு வேண்டலாம். முதல்ல உங்களுக்கு காட்டினேன், அந்த கிழங்கு பெரிய கிழங்கு கொண்டு காட்டினேன். அந்த கிழங்குல செய்த மாதிரி தான் இது. ஜமேக்கன்காரர் இதைத்தான் பவுடர் ஆக்கி சாப்பாடு செய்து சாப்பிட்ற. களி மாதிரி கிண்டுவாங்க, பெரிய சட்டியெல்லாம் போட்டு. வகைகள் 2 கிலோவில இருந்து 1 கிலோவில இருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்குது. 5 கிலோ வரைக்கும் இருக்குது. கொண்டு போய் அவிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். எல்லா வகை வெள்ளை கவுப்பி இருக்கு, சிவப்பு இருக்கு, கிட்னி பீன்ஸ் இருக்குது. இது கிட்னி பீன்ஸ் பெருசு. கறி வைக்கலாம், அவிக்கலாம், அவிச்சு தாளிக்கு போட்டு சாப்பிடலாம். வெங்காயம் பிரியாணிகள் செய்து போட்டு மேலே தூவலாம். பொரிச்சு வெங்காயம்
இதன் சாப்பாடுகளுக்கு வேண்டாம் மேலே தூவி சாப்பிடலாம். பாயாசம் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் பாயாசம் பெரிய பெரிய அரிசியும் இருக்குது, மாச்சவ அரிசியும் இருக்குது, பாயாசம் காய்ச்சற சின்ன அரிசியும் இருக்குது. இது வந்து ரோல்ஸ் செய்து போட்டு ரோல்ஸ் கட்லைட் செய்து போட்டு இந்த பவுடரை போட்டு இதுக்குள்ள உருட்டி போட்டு தான் பொரிக்கிறது. எண்ணெயில் போட்டு பொரிக்க வேணும். இதுதான் நீங்கள் அங்கே ரக்ஸ் தூளன்னு சொல்லுவோம், பிஸ்கெட்டில் பானில் செய்த ரக்ஸ் தூளன்னு சொல்லுவோம். இதுவும் இவங்கள் இந்த நல்லா குருணியாக இருக்கும் ரோல்ஸை செய்து போட்டு இதில் விரட்டி பொரிக்கலாம், விரட்டி எடுக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் இவ்வளவும் ஜமேக்கன் சாமான்கள். ஜமேக்கன் தங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான்கள் இல்லை. கோழி சின்ன கோழி காலை வேண்டி நாங்கள் பொரிக்க பிரட்டு மாப்பிள்ள பிரட்டி போட்டு இதில் பிரட்டி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சா கேப்சி சிக்கன் மாதிரி வெறும் கேப்சியில் சாப்பிட்ற சிக்கன் மாதிரி இந்த பவுடரை போட்டு பிரட்டி பொரிச்சா மாட்டில் செய்த பவுடர், மாட்டு இறைச்சியில் செய்தது போல இருக்கு. இது பண்டியில் செய்தது. இதுக்கும் இந்த பண்டி இறைச்சி என்ன இறைச்சி கண்டாலும் இந்த பவுடரை போட்டு பிரட்டி பொரிக்கலாம், பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ஃபுல்லாக இதில் இருக்கிற எத்தனை பொருளும் எல்லாம் ஜமேக்கன் பொரியலுக்கு போட்டு பொரிக்கிற பவுடர் முழுக்க இல்லை. இது வந்து நானும் பண்ணி கொண்டு போய் பொரிச்ச நான் சிக்கனுக்கு நல்லா இருந்தது. வீட்டுக்கு தேவையான கிளீனிங் பொருட்கள், டாய்லெட்ஸு, பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் முழுக்க டாய்லெட்டு தேவையான பொருட்கள், கிளீனிங் சாமான் இல்லை. சோப், சவுக்கார பவுடர், பெரி, மாம்பழம், இது எல்லா ஃப்ரூட்ஸும் வெட்டி போட்டிருக்குது. எல்லா பழமும் வெட்டி இதுக்குள்ள போட்டிருக்குது. தேங்காய் பால் பவுடர் அப்படியே தண்ணியில் கரைச்சி போட்டு கறிகளுக்கு விடலாம் இந்த பவுடரை. ஈஸ்ட் பானுக்கு போட்டு பானுக்கு மற்றது வேப்பஞ்சூரண்டா இந்த ஈஸ்ட்டை போட்டு சுட்டா பொங்கி வரும். இல்லை இதெல்லாம் கலரிங், பைனாப்பிள் கேக்குகளுக்கு விடுறது கலரிங் இருக்குது, பேக்கிங் சோடா இருக்குது, பேக்கிங் பவுடர் இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் தக்காளி பழ சோஸு, மற்றது கடலைகள், பீன்ஸுகள் எல்லாம் போட்டு சாப்பாடுகள், ஜின்னில் வர ஃபுட்டு எல்லாம் சாப்பாட்டு சாமான் தான். கவுப்பியல் டின் சாப்பாடுகளை வேண்டி கொண்டு போய் கொட்டி களையிட்டு வெங்காயம் மிளகாய் தாளித்து போட்டு கடலை மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். அரைச்ச கீரை இதையும் வேண்டி கொண்டு கொட்டி கொஞ்சம் பாலும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு கீரையை சாப்பிடலாம். ரெடிமேடாக இருக்குல்ல. டின்னில் செய்த டூனா, மாட்டில் செய்த டின்பீஸ், மாட்டு பண்டியில் எல்லா வகையான இறைச்சியிலும் செய்த சாப்பாடுகள் வந்து தூள் சர்க்கரை. இது வந்து கரை இந்த கருப்பட்டி மாதிரி சர்க்கரை தான். இதுவும் வெள்ளை சர்க்கரை. இது சுத்தமான தேங்காய் எண்ணெய், தலைக்கு வைக்கலாம், கறிக்கு வைக்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதை வேண்டிக் கொண்டு நாங்கள் இதுக்குள்ள கருவேப்பிலை வெந்தயங்கள் போட்டு காய்ச்சி தலைக்கு வைக்கிற இந்த எண்ணெய் தான். இதில் இருக்கிறதெல்லாம் நெய் வகை. நெய் இப்போ ரமதானுக்கு கூடுதல முஸ்லீம் ஆக்கள் வேண்டும் ரமதானுக்கு இந்த நெய் எல்லாம் நல்லா விலை. இது ஹார்லிக்ஸ் மாதிரி பெரிய மைலோட்டின். இது வந்து ஓவல் சிக்கன் சூப். இது பூசணிக்காய் சூப்.
ஒவ்வொரு ஃப்ரெண்டிலும் இருக்கும், ஒவ்வொரு சூப் வகை எல்லாத்திலும். இது கடுகெண்ணெய், கடுகுல செய்த எண்ணெய், ஆயில், வெஜிடபிள் செய்த எண்ணெய், சோளனில் செய்த எண்ணெய், கச்சான் எண்ணெய், கச்சானில் செய்தது, சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தியில் செய்கிற சூரியகாந்தி பூவில் செய்கிற எண்ணெய், கொட்டையில். இது 1 லிட்டர் போத்தில், இது 2 லிட்டர் போத்தில்கள். வினிகர், சாப்பாட்டுக்கு விடுறேன் வினிகர். மற்றது அச்சார் போடுறாண்டா இந்த வினிகருக்கு செய்யலாம். சீனி, ப்ரௌன் சீனி, கரும்பில் செய்கிற சீனி, இதுதான் நாங்கள் கூடுதலாக வென்ற இந்த சோறு தான் வென்றது, வெள்ளை வென்றையில். இதெல்லாம் மாவகைகள், வேறு விதமான மாவு, வெள்ளை மாவு, பான் செய்கிற மா, உப்பு ஐட்டம். இது கல்லுப்பு, இது தூளுப்பு, நல்ல பவுடரான உப்பு. இதில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரோசன் கோழி வகைகள், மீன் வகைகள், ஃப்ரோசன் எல்லாம். இந்த சூப்பன் கோழி, நல்ல ஏர்னன் கோழி, நல்ல கோழி. இது எங்களோட ஊர் கோழி காய்ச்சினா மாதிரி இருக்கு. இந்த கோழிக்கு வேண்டி சமைச்சா மண்டை, துள்ளு மண்டை மீன். இது ஃப்ரோசன் இருக்கு, துள்ளு மண்டை நல்ல மீன். இது கோழிக்கால் வண்டி கொண்டு போய் சூப்பு வைக்கிறது. எங்கள் கருவிலாக்கள் வந்து பச்சை ரொட்டியை தட்டி பேக்கிங் பண்ணி வந்திருக்குது. இப்படிங்க கொண்டு போய் மிளகா வச்சுக்கிட்டு சட்டியில் போட்டு சுடலாம். இது பச்சை ரொட்டி. ஸ்ப்ரிங் ரோல், இந்த ரோல்ஸை செய்து போட்டு அந்த ரோல்ஸுக்கு கறியை வச்சுட்டு இந்த பேப்பர்லாம் சுற்றுறது. இந்த இதில் சுற்றி போட்டு இந்த நான் முதல் காட்டின தூளில் திரட்டி பொரிக்கிறது. உங்களுக்கு ரோல் செய்ய ஈஸி. இந்த பேப்பர் வேணா ஈரட்டிலாக்க பேருங்க இவ்வளோ பெருசண்டு, பெரிய ஈரட்டிலாக்க நல்ல கறி வைக்க நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு வேண்டி கொண்டு போக போகிறேன். இதெல்லாம் சோஸ் வகைகள், ஸ்வீட் சில்லி, உரைப்பான சோஸ், உரைப்பு இல்லாத சோஸ் எல்லாம் ஜமைக்கன். நாங்களும் எங்களுடைய ஆக்களும் சாப்பிட்ற சோஸ் எல்லாம் சோஸ் வகைகள். புளி இருக்குது, டமரியோன் புளி, தேசிக்காய் புளி இருக்குது. இது மஞ்சள்ல இருக்குது, இது பச்சையில் இருக்குது தேசிக்காய் புளி. இதெல்லாம் பிடிக்க வேண்டி கொண்டு போய் தேசிக்காய் புளியாமல் விடலாம். நூடில்ஸ் வகைகள் இவ்வளவு. இதில் இருக்கிறது எல்லாம் மசாலா பவுடர்கள், மல்லி பவுடர், சீரக பவுடர், மிளகு பவுடர், செத்தல் மிளகாய் பவுடர், எல்லாம் பவுடர் வகைகள் சகலது. இதில் இருக்கிறது பெருஞ்சீரகம், மல்லி, கடுகு, மிளகு, வெந்தயம், 1 கிலோ பாக்கெட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், நச்சீரகத்தூள். இது சாப்பாட்டுக்கு போடுற எல்லா ஃப்ளேவரிலும் இருக்குது. ஃப்ளேவரிலும் எல்லா ஃப்ளேவரும் சாப்பாட்டுக்கு வாசத்துக்கு போட்டு சாப்பிட்றது. இந்த பவுடர்கள் மாட்டில் இருக்குது, ஆட்டில் இருக்குது, மீனில் இருக்குது, கோழியில் இருக்கிறது. பிஸ்கெட், உப்பு பிஸ்கெட் மாதிரி ஒரு பிஸ்கெட், இனிப்பு இல்லாத உப்பு பிஸ்கெட்டுகள். இதில் பான் இருக்குது, பான், நான் ரொட்டி இருக்குது, செய்கிறது எல்லாம் கரெக்டுகள் எல்லாம் வெட்டி மரக்கறிகளை வெட்டி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சூடாக்கிட்டு சட்டியில் போட்டு இதுக்குள்ள வச்சு சாப்பிட நல்லா இருக்குன்ற
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ் தண்ணியில் போட்டு கரைக்கிறது. இதெல்லாம் ஜூஸ் வகைகள் தான். இதில் மேலே இருக்கிறது எல்லாம், இது கீழே இருக்கிறது கஸ்டர்ட் பவுடர் எல்லாம். இதெல்லாம் இது எல்லாம் ஜெலி. சுடு தண்ணியை விட்டு கரைச்சி போட்டு பிரித்து கரைச்சா ஜெலியாக வரும் கட்டிய. இதெல்லாம் ஜெலி தான், எல்லாம் ஜெலி. எல்லா வகையான ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், என்ன ஆரஞ்சு ஜூஸ், பிரியாணி மசாலா எல்லாம் இதில் இருக்கிற எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் இருக்குது. எல்லாம் பிரியாணி போகிற மசாலா. இருக்கிறதெல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயறு, உடைச்ச உளுந்து, முளை உளுந்து, உடைச்ச பாதிப்பயறு, கொள்ளு, மசூர் பருப்பு, கடலை, எல்லா வகையான ஐட்டம் இதில் இருக்குது. 1 கிலோ, அரை கிலோவிலிருந்து 1/4 கிலோ விலையிலிருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்குது, 5 கிலோ வரைக்கும் இருக்குது. பேரிச்சம்பழங்களும் இருக்கும். வேறு விதத்திலும் என்னென்ன விதத்தில் வேணுமோ எல்லா விதத்திலும் பேரிச்சம்பழம் இருக்குது. வந்து பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. சிப்ஸ் இருக்கு, உரைப்பிலும் இருக்கு, உரைப்பு இல்லாமல் இருக்கு, வினிகரில் செய்தது இருக்குது. ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு இதிலும் செய்த சிப்ஸுகள் இருக்குது. இது இனிப்பு புளி, இனி சீனி போட்டு செய்து வச்சிருக்கணும். ஒரு டீ பிடிக்க கொண்டு சாப்பிட்றது. உங்களை காட்டினேன் பேகர் வைக்கிற சிக்கன் பேகர் வந்து அதை இந்த ரவுண்டு சிக்கன் பேகரை கொண்டு வந்து சூடாக்கி போட்டு இதுக்குள்ள வச்சு சாப்பிட்றது. இதுக்கு பழத்தில் செய்த வைன் எல்லா இதில் எல்லா ஃப்ரெண்ட்லையும் இருக்கு. எல்லாம் பழத்தில் செய்தது. இது ரோஸ் வாட்டர், ரோஸில் கல்லூடாக்கு போடுறது. தண்ணி விட்டு கரைச்சி போட்டு கல்லூடா செய்தால் நல்ல இனிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். கேக்கு, இந்த பிஸ்கட்டு, ஜலகா, எல்லாம் பிஸ்கட்டுகள், சிப்ஸ்கள், எல்லாம் சிப்ஸ் வகைகள், இனிப்பு வகைகள், ஜெலி மாதிரி இனிப்பு, ரப்பர் மாதிரி இருக்கும், நல்ல இனிப்பு வகை. உள்ளுக்கு இறைச்சியும் இருக்குது. கண்டு இறைச்சியை தவிர மற்ற எல்லா இறைச்சியும் இருக்குது. ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, கோழியின் ஈரல், ஆட்டின் ஈரல், மாட்டின் ஈரல், அரைச்ச இறைச்சி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இது கோழியின் தசை, தனி தசை. இது ஈரல், கோழியின் ஈரல். அது ஆட்டின் அந்த இதயம், காட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, மாட்டின் இதயம், காட்டு, லேம் சோட். இது லேம் தான். இது அரைச்ச இறைச்சி, அது அரைச்ச லேம். இது ஆட்டு இறைச்சி. மாம்பழம் பெட்டி 10 பவுண்ட்ஸ். ஒரு பாக்ஸில் 6 பழம் இருக்குது, 10 பவுண்ட்ஸ். இது மாவில் செய்த ஒரு பொரியல் உண்டு. இது ஜலோபி. இப்போ ரமதானுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் இப்போ ரமதானுக்கு விலைப்படும் கூடுதல். பிள்ளைகளுக்கு ஏற்ற ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாம், டயரி மில்க்கு எல்லாம் இருக்குது. எல்லாம் சின்ன பிள்ளைண்டு. எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாம்பிராணி குச்சிகள் எல்லாம் இருக்குது இங்கே. சிப்ஸு, மற்றது பனானா சிப்ஸு, மற்றது ஒவ்வொரு இதுகளிலும் இருக்குது சிப்ஸுகள்.
மிளகாயில் செய்த உரைப்பான சிப்ஸுகள், ஹேர் டை இருக்குது, கத்திக்காய் செம்பு இருக்குது, தேங்காய் எண்ணெயில் செய்த எண்ணெய்கள் இருக்குது, எல்லா வகையான எண்ணெயும் இருக்குது, ரோஸ் வாட்டர், எல்லா எல்லா விதமான டையும் இருக்குது. உங்களுக்கு என்ன டை விருப்பமோ அந்த டையை வேண்டி வைக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாம் டை ஐட்டம் தான். காய்ச்சல் ஓடிந்து பனடோல், மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு கல்போல், நிறுவின் எல்லாம் வேண்டி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கடை எங்கே இருக்குண்டா சிட்டி சென்டரில் இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ்ஸில் இறங்கி வந்தால் இந்த கடைக்கு வரலாம். மேலுக்கு கடையின் பேர் போட்டிருக்கிறேன்னு அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.